தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு லெபனான் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த லெபனான் குடியரசு என்பது மேற்கு ஆசியாவின் லெவன்த் பகுதியில் உள்ள ஒரு நாடு ஆகும். இதனுடைய தலைநகர் பெய்ரூட் ஆகும். இங்கு சுமார் 53,64,000 அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள். இந்த லெபனான் என்பது 9 கவர்னட்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு கிறிஸ்தவர்கள் 41% அதிகமாக இருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டையாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த லெபனான் தேசத்தை மூடும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். லெபனான் தேசத்திலே யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும்படியாய் அங்குள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு குடியிருக்கும்படியான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி லெபனான் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லெபனான் தேசத்துக்காக ஸ்தோத்திரம். 53.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த லெபனான் தேசத்திலே ஆண்டவரே கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இக்கட்டின் நாளிலே கர்த்தர் உதவுகிற தேவனாய், பாதுகாக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இங்குள்ள சிறுவர்கள் ஆண்டவரே, வாலிபர்கள், முதியவர்கள் ஆண்டவரே, அப்பா, பெண்கள், ஆண்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் நல்ல ஒரு யுத்தமில்லாத இளைப்பாறுதலோடு அந்த தேசத்துல குடியிருக்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானத்தோடு அந்த தேசம் காணப்படட்டும். அண்டை நாடுகளினால் உண்டாகிற அந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கு கர்த்தர் தேசத்தை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அங்க உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனை அடைக்கலமாக்கி கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுங்க சுவாமி. சாட்சியுள்ள வாழ்க்கையை அங்குள்ள கிறிஸ்தவர்கள் வாழுகிற கிருபையை தங்களுடைய தேசத்துக்காய் கருத்தாய் ஜெபித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதன் மூலமாய் தேசத்தில் சமாதானத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இத்தேசம் தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும். ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.